அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா? ஆனா அம்மாவை வாங்க முடியுமா? ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவாக கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல்ல செட் பண்ணிங்க தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்கள் வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்க, நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற மெட்டீரியலாக பார்த்தீங்கன்னா வந்து டெலகிராம் பேஜில் வந்து டேரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் மறக்காம செக் பண்ணி பார்த்து அதுலேயே நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதனால் டெலகிராம் பேஜ் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிருங்க. அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொரு பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மார்ஷல் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் தான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணுறது போது இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் பிட் வந்து நீங்கள் ஷேகர் ப்ரீசெட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் வந்து பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. அதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும். அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் வீடியோ நானே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா தந்துக்கிறேன், வேணும் டவுன்லோட் பண்ணிங்க. இதை ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒயிட் பாயிண்டர் வச்சுருங்க. வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வந்து வரும், அதில் வந்து போய்க்குங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான அந்த பிளாஸ்டிங் வீடியோ வந்து ஆட் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்பீக்கர் ஐக்கன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி அதோட வால்யூம் வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணியிருக்கேன். இதைத்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஆட் பண்ண உடனே. ஓகே, நான் வந்து இப்போ ஸ்பீக்கர் ஐக்கனை செலக்ட் பண்ணி வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. அந்த ஒயிட் பாயிண்டரை எப்படி மூவ் பண்ணுறீங்கன்னா இதில் ஏரோ இருக்கும், 2 ஏரோ இருக்கும். அதில் ரைட் சைடு பார்க்கும் போது ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை செலக்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் அந்த ஒயிட் பாயிண்டரை வந்து அடுத்தடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. நான் அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா எண்டு வரலும் இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை ரெட் லைன்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து அந்த ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து மூவ் பண்ணி வச்சுறேன். மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம டேரெக்டாக எப்படி வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒயிட் பாயிண்டரை வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். மீடியாவில் போங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கன்னாவே போதும், இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜ் ஆட் பண்ணிவிட்டேன். நான் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துறேன். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதில் போய் வேணும்னா நீங்கள் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஏரோ செலக்ட் பண்ணுங்கள். ஏரோ செலக்ட் பண்ணிங்கனாவே அடுத்த ரெட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கனை செலக்ட் பண்ணி அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு அகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் சைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான்.
நெக்ஸ்ட் எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ செலக்ட் பண்ணி அடுத்த ரைட் லைன் வந்து மூவ் பண்ணிடுங்க. அடுத்த ரைட் லைன் வந்து மூவ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், 2 இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்கிறதோ அத்தனை இமேஜஸும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சிசி வந்து எங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம், நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேகப் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து நீங்கள் அலைட் மாஸ்டரில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. அதோட லிங்க் தந்துக்கிறேன். நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட்டை இப்போ ஓப்பன் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஐக்கான் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த 3 லேயருமே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளஸ் போர்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா காப்பி 3 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதை வந்து கொடுத்துருங்க. அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிரும். நான் பார்த்தீங்கன்னா காப்பி 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போர்ட பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் 3 லேயர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து வரும், அதை வந்து கொடுத்துருங்க. பேஸ்ட் 3 லேயர்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிசி வந்து பேஸ்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட்டு எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசி வரை எக்ஸ்பெண்ட் ஆயிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசி வரை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கங்க. இந்த 3 ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்துங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து அப்ளை ஆகும். ஓகே, இப்போ நம்ம சிசி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜுக்கு தேவையான ஷேகப்பை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேகட் பீஸே ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேகட் இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிங்கவே போதும். கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான எஃபெக்ட் இருக்கும். இதில் 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் எல்லாம் காப்பி வரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்குங்க. அதில் வந்து போனீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னாவே போதும். அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா இமேஜ்லையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன், 2 இமேஜ்லையும் பேஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா டீட்டும் முடிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோ வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறீங்க, மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கானுக்கும், அந்த ஷேர் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கனாவே போதும். வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அது வந்து 1080 வச்சிருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல்லாக வச்சிருங்க, குவாலிட்டி ஃபுல்லாக வச்சிருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.